வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். கருங்குளவி கூண்டை அழித்து பொதுமக்களை காத்த தீயணைப்புத் துறையினர். விருதாச்சலத்தில் மது போதையில் வந்த இளைஞர் அரசு பேருந்து பின்பக்கத்தில் மோதி உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். விருதாச்சலத்தில் அதிக மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் அரசு பேருந்தின் பின்பக்கத்தில் மோதியதால் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவிற்குட்பட்ட கீழவாடி என்ற கிராமத்தை சேர்ந்த குப்புசாமி என்பவரின் மகன் கோவிந்தராஜ். 38 வயது உடைய இவர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதிகளில் கொத்தனார் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விருதாச்சலம் நகரத்திற்குட்பட்ட ராமச்சந்திரபேட்டை ரயில்வே மேம்பாலத்தில் 23 என்ற தடம் எண் கொண்ட அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது பின்னால் அதிக மது போதையில் வந்த கொத்தனார் கோவிந்தராஜ் வேகமாக அரசு பேருந்து பின்பக்கத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்து பின்புறம் சக்கரத்தில் கோவிந்தராஜ் கால் சிக்கி கொண்டதால் கால் எலும்புகள் உடைந்து கதறி அழுதுள்ளார். இதனை அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் பார்த்தவுடன் உடனடியாக அவரை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் இரத்தப்போக்கு அதிகமாக வெளியேறதால் கோவிந்தராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் நாள்தோறும் மது போதையில் இருசக்கர வாகனம் ஓட்டிச் செல்லும் இளைஞர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அன்னை கன்னியம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பாக விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் ஒன்றியம் ஆவணிப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அன்னை கன்னியம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பாக விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் ஒன்றியம் ஆவணிப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அன்னை கன்னியம்மாள் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இயற்கை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கருங்குளவி கூண்டை அழித்து பொதுமக்களை காத்த தீயணைப்பு துறையினருக்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்தனர். தென்னர்குணம் ஊராட்சியில் ஒரு பனை மரத்தில் கருங்குளவி கூடு கட்டி அவ்வழியே செல்வோரையும் அங்கு வசிப்பவரையும் அச்சுறுத்தி வந்துள்ளது. இதனை உடனடியாக ஊராட்சி மன்றம் 3வது வார்டு உறுப்பினர் வைத்தீஸ்வரி ராஜேஷ் அவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு அந்த கருங்குளவி கூட்டினை தீயணைப்புத் துறையின் நிலைய அலுவலர் முருகையன் தலைமையிலான குழுவினர் குளவி கூட்டினை அழித்தனர். இதன் மூலம் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் தென்னெர்குணம் கிராம பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு நன்றிகளையும் தெரிவித்தனர். இல்ல அவுத்திரி கூட கட்டிருக்கலாம்ல. என் சொந்த ஊரிலேயே தியேட்டர் கிடைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்த செம்பியன் மாதேவி பட இயக்குனருக்கு ஷாக் கொடுத்த கடலூர் ரசிகர்கள். 8 ஸ்டுடியோஸ் பிலிம் புரொடக்ஷன் சார்பில் லோக பத்மநாபன் தயாரித்து இயக்கி நடித்த செம்பியன் மாதேவி திரைப்படம் நேற்று வெளியானது. தமிழ்நாட்டில் சுமார் 25க்கும் குறைவான திரையரங்குகளில் மட்டுமே இந்த படம் திரையிடப்பட்ட நிலையில் தற்பொழுது விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் அவரது சொந்த ஊரான கடலூரில் கமலம் திரையரங்கில் செம்பியன் மாதேவி திரைப்படம்
திரையிடப்பட்டுள்ள நிலையில் இன்று திரைப்படத்தின் இயக்குனருமான நடிகருமான லோக பத்மநாபன் வந்தபொழுது ரசிகர்கள் அவருடன் கை கொடுக்கும் செல்ஃபி எடுத்தும் கொண்டனர். நல்ல படம் என்று தங்களது கருத்துக்களையும் கடலூர் மக்கள் அவரிடம் தெரிவித்து சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லோக பத்மநாதன் கூறுகையில், புது முகங்கள் தாண்டி நல்ல கதைகள் வெற்றி பெறும் என்பதை தமிழ் மக்கள் உணர்த்தியுள்ளனர். படத்திற்கு கொடுத்த வரவேற்பிற்கு தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி சொந்த ஊரில் படம் ரிலீஸ் ஆகவில்லை என வருத்தம் தெரிவித்த நிலையில் கடலூரில் இந்த திரைப்படத்தை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். எல்லாருக்கும் வணக்கம். கடலூர் கமலம் தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸ். படம் ரிலீஸ் ஆன நேற்று காலையில் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரையுமே தேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ், பத்திரிகையாளர்கள் வந்து புகழ்ந்து தள்ளுறீங்க, சோஷியல் மீடியாவிலையும் சரி. வணக்கம், நான் ஜேபி மசோட்டி. இதில் வந்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த இயக்குனர் பத்மநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்படுறேன். உண்மையுமே படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லா போயிட்டுருக்கு. எல்லா இடத்தையும் ஷோ பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்தையும் நல்ல ரெஸ்பான்ஸு. அதில் ஒர்க் பண்ண கள்ளக்குறிச்சி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் சார்பில் சர்வதேச இளைஞர் விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலை வகித்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகின் சார்பில் சர்வதேச இளைஞர் விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலை வகித்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இவ்விழிப்புணர்வு பேரணியில் ஆர்கேஎஸ் கலை அண்ட் அறிவியல் கல்லூரி, ஏகேடி இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் கல்லூரி, இமாக்குலேட் கலைக்கல்லூரி, முருகா பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் சந்தோஷம்மாள் செவிலியர் கல்லூரி ஆகிய கல்லூரிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகின் மாவட்ட திட்ட மேலாளர் கவிதா திருமலை அவர்கள் வரவேற்புரை ஏற்றார். இதில் மருத்துவ அலுவலர்கள் பழமலை விஜயகுமார் மற்றும் சாமுண்டீஸ்வரி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். நிகழ்ச்சியின் முடிவாக கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நடன கலைக்குழு மூலம் ஒயிலாட்டம் மற்றும் பல விஷயங்களை ஆடல் பாடல் மற்றும் நடிப்பு திறன் மூலம் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக நடித்தும் காட்டினர். இதனால் பொதுமக்கள் அனைவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுத்தப்பட்ட முகாமாக விளங்கியது. மரக்காணத்தில் தனி நீதிமன்றம் அமைப்பதற்கான இடத்தை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மரக்காணம் ஒன்றியம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திண்டிவனம் வட்டத்துடன் இணைந்திருக்கும். இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட சான்றுகளை வாங்க வேண்டும் என்றால் இப்பகுதியில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் உள்ள திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தான் செல்ல வேண்டும். இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் நலன் கருதி மரக்காணத்தை தனி வட்டமாக அறிவிக்க வேண்டும் என இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 13 ஆண்டுக்கு முன் மரக்காணத்தை தனி வட்டமாக அரசு அறிவித்தது. மரக்காணம் தனி வட்டமாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இங்கு வட்டாட்சியர் அலுவலகம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு தனி வட்டத்திற்கான நீதிமன்றம், அரசு கருவூலம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் மரக்காணத்தில் தனியாக நீதிமன்றம் அமைக்க அரசு உரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து மரக்காணத்தில்
தனி நீதிமன்றம் அமைப்பதற்கான இடத்தை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது திண்டிவனம் நீதிமன்ற நீதிபதிகள், நீதிமன்றத்தின் உயர் அதிகாரிகள், மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். விருதாச்சலத்தில் மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவி அசினா சையது தலைமையில் நடைப்பயணம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை உடனே அமல்படுத்த வலியுறுத்தியும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் மகிழா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் அசினா சையது தலைமையில் ஐயனார் கோவில் தெருவில் இருந்து பேரணியாக போஸ்ட் ஆபீஸ் வழியாக கடைவீதி 4 முனை சந்திப்பு வந்தனர். இதில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி லாவண்யா மற்றும் மகிழா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்த கோரி கடலூரில் மகிழா காங்கிரஸ் சார்பில் மத நல்லிணக்க பேரணி நடைபெற்றது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை உடனே அமல்படுத்த வலியுறுத்தியும் மத நல்லிணக்க பேரணி கடலூரில் நடைபெற்றது. இதில் மகிழா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சையது அசினா தலைமையில் கடலூர் செம்மண்டலம் 4 முனை சந்திப்பில் இருந்து கடலூர் நகர அரங்க அருகே உள்ள காமராஜர் சிலை வரை பேரணியாக சென்றனர். அப்பொழுது மகிழா காங்கிரஸ் மாநில தலைவர் சையது அசினா இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தி பேரணியில் கோஷங்களை எழுப்பியவாறு வந்தார். இந்த பேரணியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக செம்மண்டலத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொடியினை மகிழா காங்கிரஸ் மாநில தலைவர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பேரணி முடிவில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். 33% இடஒதுக்கீடு வேண்டும். இந்திய தேசிய காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ், அன்னை சோனியா காந்திஜி, மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருங்குளவி கூண்டை அழித்து பொதுமக்களை காத்த தீயணைப்புத் துறையினர். விருதாச்சலத்தில் மது போதையில் வந்த இளைஞர் அரசு பேருந்து பின்பக்கத்தில் மோதி உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.